எம்ஜிஆர் டிவி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ரஜினி சாரை பற்றியும் கூலி திரைப்படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஸோ இதுக்காக நம்ம கூட அந்த விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக இணைஞ்சிருக்காங்க சீனியர் ஜேர்னலிஸ்ட் சங்கர் சார். வணக்கம் சார். வணக்கம். ரஜினி சாரை பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி 50 இயர்ஸை அவர் தொட்டிருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஸோ இன்றைக்கி வரைக்கும் அவரோட மார்க்கெட் அப்படிங்கிறது இறங்கவே இல்லை. ஸோ அந்த இடத்த அவர் தக்க வச்சுக்கிட்டே இருக்கிறதுக்கான அந்த ரகசியம் என்ன? நேர்மை தான். அவர் சினிமாவில் நிறைய கடும் உழைப்பாளிகள்லாம் இருக்காங்க, நல்ல நடிகர்கள் இருக்காங்க, ரொம்ப எஃபர்ட் எடுத்து தன்னை அதுக்காக மெனக்கெட்டு வேலை பார்க்குற நிறைய நடிகர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் ஹானஸ்ட்டாக நேர்மையாக அந்த தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக இல்லாத நடிகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப அரிது. நீங்கள் அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அது ரஜினி மட்டும்தான் இப்போது இருக்கிற நடிகர்கள் அவரை தான் சொல்ல முடியும். அவருடைய நேர்மை, ஹானஸ்டான அந்த தொழிலில் ஹானஸ்ட்டாக இருக்கார் பாருங்கள், அதுதான் அவர் இவ்வளோ தூரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. நிறைய பேர் சொல்லுவாங்க இது லக்கு அல்லது டைரக்டர்ஸு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதையெல்லாம் தாண்டி அவருடைய மேக்ஸிமம் ஹானஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதுதான் அவரை இன்றைக்கி இந்த நிலையில் கொண்டாந்து வச்சுருக்கு. அதே போல் எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அவரை இன்னும் உச்சத்திலே வச்சுருக்கு. அவர் 76 ஒரு நடிகர் அறிமுகமானார். அடுத்த வருஷமே அவர் ஸ்டார் ஆகிட்டார். 76 அறிமுகமாகி 5 படங்கள் பண்ணுறாரு. 77 அவர் பெரிய ஸ்டார் ஆகிடுறாரு. அதுக்கு அடுத்தடுத்த வருடங்கள்லேயே அவர் சூப்பர் ஸ்டாராக மாறுறாரு. இன்றைக்கு வரைக்கும் அந்த அந்தஸ்தை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு இருக்காருன்னா அதுக்கு காரணம் அவருடைய ஹானஸ்ட் அண்டு ஹார்ட் ஒர்க். இப்போ கூலி திரைப்படம் அப்படிங்கிறது இங்கே மட்டும் கிடையாது, உலகம் பூராவே அந்த படம் பேசப்படுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த கதையில் என்ன அம்சம் இருக்கு, இவ்வளோ தூரம் இது பரவலாக, அதுவும் 1000 கோடி வசூலிக்கும்லாம் சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதில் என்ன இருக்குது? அந்த 1000 கோடி அப்படிங்கிற அந்த நம்பர் கேமுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. அந்த படம் பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்னென்னா இணைந்திருக்கிற அந்த இயக்குனர். அந்த மாதிரி இதற்கு முன்பு அவர் எடுத்த படங்கள் எல்லாமே நல்லா போயிருக்கு. அதுவும் கமல்ஹாசனுக்கெல்லாம் கேரியர் பெஸ்ட் படமாக அந்த விக்ரம் படம் அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு இயக்குனர் எப்போதும் உச்சத்திலே இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோடு இணையும் போது நிச்சயமாக ஒரு ரொம்ப குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் தருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எப்பவுமே. நீங்கள் இதுக்கு முன்பும் கூட ரஜினி சங்கர் அப்படின்ற அந்த காம்பினேஷன் வந்தப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அது மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டது. அது காரணம் என்னென்னா இணைகிற அந்த இயக்குனர்களை பொறுத்தது. ஆடியோ லான்ச் இப்போது பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, எந்தெந்த செலிப்ரிட்டிஸ்லாம் வருவாங்க, ஸோ ரஜினி சார் என்ன பேச போகிறாங்க, உங்களுடைய அந்த கணிப்புகள் என்ன இருக்குது? அது சன் பிக்சர்ஸ் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வெறும் ஆடியோ லான்ச் மட்டும் இல்லை, அதுக்கும் மேலே அதையும் தாண்டியது அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த நிகழ்ச்சிக்கே கூலி அன்லீஷ்டு அப்படின்னு தான் தலைப்பு வச்சுருக்காங்க. ஸோ இது வெறும் அந்த இசை வெளியீட்டு விழாவை மட்டும் இல்லாமல் ரஜினி சார் இந்த 50 ஆண்டுகளை கடந்து வந்திருக்காரு. அந்த 50 ஆண்டுகளும் அவர் உச்சத்திலே இருந்திருக்கார். இது உலகத்தில் எந்த நடிகருக்குமே அமையாத ஒரு சிறப்பு. நீங்கள் எந்த லாங்குவேஜில் பார்த்தாலும் 50 வருஷம் தாண்டின நடிகர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க. நடிப்புத்துறையில் 50 ஆண்டுகள் கடந்து நடிச்சுக்கிட்டு கூட இருப்பாங்க. ஆனால் ஹீரோவாகவே அல்லது அந்த உச்ச நடிகர்ன்ற அந்த அந்தஸ்தோடே தொடர்றாங்களான்னா யாருமே இல்லை. நீங்கள் ஒரு ஒரு இதுக்காக அந்த செயற்கை நுண்ணறிவு இருக்குது பாருங்கள், ஏஐயில் போட்டு இந்த மாதிரி 4 அந்த படிமங்கள் சினிமாவில் 4 பரிமாணங்கள், அது கருப்பு வெள்ளை, கலரு, 3D, இப்போது கிராஃபிக்ஸு, இந்த மாதிரி எல்லா பரிமாணங்களும் பண்ணியிருக்காரு. எல்லாத்துலேயுமே முதல் நிலையில் இருக்கிற நடிகர் யாராவது இருக்காங்களான்னு கேட்டால் யாருமே இல்லை. ரஜினிகாந்த் மட்டும்தான் அந்த நிலையை தக்க வச்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பதில் வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய சாதனை செஞ்ச ஒருத்தரை நம்ம கொண்டாடியே தீரணும். அதுக்குன்னு தனியாக பெரிய விழா எடுத்துருக்கணும். அது அவர் விரும்பலை ரஜினி. அதனால் இந்த நிகழ்ச்சியில் அந்த குறையை தீர்க்கிற மாதிரி ஒரு பெரிய அளவுக்கு அதை செய்ய போகிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற விஐபிக்கள், இந்த படத்துலேயே நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. எல்லோருமே அவங்க மொழியில் பெரிய நடிகராக சூப்பர் ஸ்டாராக இருக்கிறவங்க தான். அவங்க அத்தனை பேரும் அதில் கலந்துக்க போகிறாங்க. கூடுதலாக ரஜினியை கொண்டாடுகிற விதமாக இன்னும் சில பிரபலங்கள் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த ஆடியோ லான்ச் அந்த நிகழ்ச்சிக்கு ரசிகர்களுக்கு அலௌடு உண்டா? நிச்சயமாக உண்டு. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலருக்கு தான் அனுமதி கிடைக்கும். ஏன்னா அது ஓப்பன் ஸ்டேடியம் கிடையாது. குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் ரசிகர்கள் அனுமதிப்பாங்க. அது ஒவ்வொரு மாவட்டத்திலும் இத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேர்ந்தெடுத்து அந்த டிக்கெட்ஸ் பாஸ் கொடுத்துருக்காங்க.
இது ப்ரெஸ்ஸுக்கோ மீடியாவுக்கோ யாருக்குமே வந்து அழைப்பே கிடையாது. எல்லாமே வந்து ரசிகர்கள், திரைப்பிரபலங்கள் அவங்க தான் கலந்துக்க போகிறாங்க. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுமே வந்து இந்த 50 ஆண்டு காலம் அப்படிங்கிறத வந்து கொண்டாடுவாங்க. ஒரு ரஜினியினுடைய ரசிகராக, ஸோ அவரோட நீண்ட நாட்கள் உங்களோட பயணம் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் இவருடைய பயணத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எந்த நடிகருக்குமே வாய்க்காத ஒரு ஒரு பயணம் தான் அவருடைய கலைப்பயணம்ங்கிறது. மற்ற நடிகர்கள் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து துவண்டு போயிருக்காங்க அல்லது விலகி போயிருக்காங்க. போதும் சினிமா அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சினிமாவும் வந்து ஒரு ஒரு நடிகரை வந்து தொடர்ச்சியாக 2 தலைமுறைகள் கூட வந்து வச்சுக்கிறது இல்லை சினிமா. ஒரு தலைமுறை தாண்டி அடுத்த தலைமுறை போகிறதுக்குள்ளே வந்து அந்த நடிகர்கள் காணாமல் போயிடுவாங்க. பட் இவர் வந்து என்னென்னா தன்னை தொடர்ந்து புதுப்பித்து கொண்டே இருக்கார். தன்னை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனுடைய விளைவு வந்து அவரால் 76லேயும் வந்து சூப்பர் ஸ்டாராக இருக்க முடிஞ்சது 70களில். இன்றைக்கி 2025 இன்றைக்கும் வந்து அவர் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அன்றைக்கி இருந்ததை விட இப்போ யாரும் கற்பனை பண்ண முடியாத ஒரு மிகப்பெரிய உயரத்தில் ரஜினிகாந்த் இருக்கார். ஸோ இது வந்து எந்த நடிகருக்கும் வாய்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து வேற என்ன ஸ்பெஷல்னு என்ன இருக்க போகுது? ஸ்பெஷல்னால் வந்து அவருடைய கோல்டன் ஜூப்ளி இயரை செலிப்ரேட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக இந்த நிகழ்ச்சியோட ஸ்பெஷல். ஏன்னா ஏற்கனவே பாட்டெல்லாம் கேட்டுட்டோம். 3 பாடல்களை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ப்ரமோஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ட்ரெய்லர் ஒன்று தான். அது வந்து இப்போ ட்ரெய்லருக்காக இல்லை இந்த நிகழ்ச்சி. அவரை வந்து இந்த 50 ஆண்டுகள் வந்து அவருடைய பயணம் எப்படி இருந்தது, அவர் இந்த திரையுலகம் எப்படி கொண்டாடுது, என்ன மாதிரி வச்சுருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்னொரு வாட்டி அதை நினைவுபடுத்த போகிறாங்க. அவ்வளோதான். நிறைய பேருக்கு வந்து என்னென்னா கூலி படத்தை விட இந்த தேதிக்கு கூலி படத்தை விட இந்த கூலி அன்லீஸ்டு இந்த நிகழ்ச்சி இதுக்கு ஒரு பாஸ் கிடச்சிடாதா அப்படிங்கிறத வந்து எல்லாருடைய ஏக்கமாகவும் இருக்குது. அது காரணம் என்னென்னா இந்த பர்பஸ் தான். ரஜினியை வந்து எல்லோரும் பாராட்டி பேசுகிறத கேட்குற ஒரு அனுபவம் இருக்குது இல்லையா, அதை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பலரும் தவங்க எடுக்கிறாங்க. படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நடக்க போகுது? இன்னும் இங்கே இல்லாமல் இன்னும் வெளியூர்களில் ஏதாவது அது சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்களா? ரஜினி சார் அங்கெல்லாம் போய் பேசுவாரா? அந்த மாதிரி இது ஏற்கனவே படத்தினுடைய இயக்குனர் நிறைய பேசிக்கிட்டு இருக்கார். கடந்த ஒரு மாதமாக பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூஸாக கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து அந்த களத்தில் இறங்கி செய்கிறது அப்படின்னா இந்த 2ஆம் தேதி நடக்கிற இந்த நிகழ்ச்சி தான். அதற்கு அடுத்த நிகழ்ச்சி வந்து அவங்க மும்பையில் பிளான் பண்ணியிருக்காங்க. அங்கே ரஜினிகாந்த், ஆமீர் கான், அந்த பாலிவுட் பிரபலங்கள் அவங்கெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து பெருசாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வழக்கத்தை விட இந்த படத்துக்கு வட இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு டிமாண்ட் இருக்குது. பெரிய அளவில் ரிலீஸ் பண்ணுற பிளான்லாம் வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஒரு நேரடி இந்தி படம் மோதுது. இருந்தாலும் கூட அந்த படத்தை விட இதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு, எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால் அந்த நிகழ்ச்சியை பெருசாக மும்பையில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. அது 5ஆம் தேதி நடக்க போகுது. கிட்டத்தட்ட 12,000 தியேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைதான். 10,000த்துக்கு அதிகமான திரையரங்குகள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு வாரத்துக்கு முன்பு வரைக்கும் 11,000 அரங்குகள் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்தியாவில் மட்டுமே வந்து 5,000 திரையரங்குகள் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் மொத்தமே வந்து 6,500 தேட்டர் தான் இருக்குது. அதில் 5,000 அரங்குகளில் கூலி படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே போல் உலகின் மற்ற பகுதிகளெலாம் 6,000 அரங்குகளில் ரிலீஸ் பண்ணுறாங்க. யூஎஸ்ஏவில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,800 ஸ்க்ரீன்ஸில் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி அப்படின்ட்டு. இங்கே யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா யாரும் நம்ப முடியாத அளவுக்கு ஹிஸ்டாரிக்கல் ஓப்பனிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தினமும் அதை அப்டேட் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு வந்து $1,00,000, ஒரு நாளைக்கு $1,00,000 வந்து இந்த ப்ரீ சேல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த படத்துக்கு புக்கிங் ஆரம்பித்து 1 வீக் தான் இருக்குது. இப்போ வந்து கிட்டத்தட்ட $7,00,000 இந்த படம் ப்ரீ சேல்ஸ் அண்ட் ப்ரீமியர் ஷோ இதுக்கு மட்டுமே வந்து கிடச்சிருக்கு. படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து இது ஃபினாமினலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போது ரஜினி சாரோட இந்த படத்தை வேறு எந்த நடிகராலையுமே பீட் பண்ண முடியாதா? வேறு எந்த படத்தாலையுமே பீட் பண்ண முடியாதா? அதாவது ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா இன்றைக்கு வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் அவருடைய படங்களின் சாதனையை அவர் மட்டும்தான் முறியடிச்சிக்கிட்டு இருக்கார் இன்றைக்கு வரைக்கும். அதாவது நீங்கள் 80களில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் இதை வந்து நீங்கள் எந்த சினிமா ஜேர்னலிஸ்ட் அல்லது நிபுணர்கள் யார்கிட்ட வேணால் கூட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். 80களில் ஆரம்பித்து 80களில் ராஜாதி ராஜா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த படத்துடைய வசூல் வந்து ஷோலே படத்தோட வசூலை முறியடிச்சுது அப்படின்னு சொல்லி ரெக்கார்டு இருக்குது. அப்படி தொடங்கின அவரோட சாதனைங்கிறது இன்றைக்கு வரைக்கும் வேறு யாராலும் முறியடிக்கப்படலை. இப்போ ஜெயிலருடைய ரெக்கார்டுனா இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலர் தான் நம்பர் 1.
வசூலில். அதே போல் ஆல் டைம் நம்பர் 1 தமிழ் சினிமாவில்னா அது 2.0 தான். இதை மிஞ்சறதுக்கு வேறு படம் வரல. இந்த கூலி தான் வந்து அதை தாண்டி சாதனை செய்யணும். அதே மாதிரி இந்த படத்தோட பிஸ்னஸ் பற்றி நிறைய டாக் வருது. ஸோ இந்த படத்தோட பிஸ்னஸ் பற்றி சொல்லுங்கள். இந்த படம் வந்து ரிலீஸுக்கு முன்பே அந்த டிஜிட்டல் ரைட்ஸு, ஓடிடி ரைட்ஸு, அதே போல் டிவி ரைட்ஸு இதெல்லாம் சேர்ந்து 400 கோடிக்கு மேலே இந்த படத்துக்கான பிஸ்னஸ் நடந்துருச்சு. அது வந்து அந்த திரையரங்குக்கு வருவதற்கு முன்பு நடக்கிற வர்த்தகம் இது. இப்போ தேட்ரிக்கல் பிஸ்னஸ்னால் அதுவே 500 கோடிக்கு மேலே பிஸ்னஸ் நடந்திருக்கு. நீங்கள் அண்டை மாநிலங்கள்லாம் வந்து தமிழ் படம்னு இல்லை, வேறு எந்த இந்திய மொழி படமும் இந்த விலைக்கு விற்கப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெலுங்கு, கன்னடா, மலையாளம் இந்த ஏரியாவில் இந்த படத்தை வந்து விற்றுருக்காங்க. அதே போல் நார்த் இந்தியாவில் வந்து பெரிய தொகைக்கு விற்றுருக்காங்க. இது வெளிநாடுகளில் கிட்டத்தட்ட 90 கோடி இந்த படத்துக்கு கொடுத்துருக்கிற தொகை. இந்த தொகைக்கு இது வரைக்கும் எந்த இந்திய படமும் விற்பனை ஆகலை அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். சவுத் இந்தியாவிலே வந்து ரஜினி சார் அளவுக்கு சம்பளம் வாங்கக்கூடிய இன்னொரு நடிகர் இல்லைன்னு சொல்கிறாங்க. அது சவுத் இந்தியாவில் ஆசியாவிலேயே அதிக சம்பளம் அவருக்கு தான் சொல்கிறாங்க. 250 கோடி, அடுத்த படத்துக்கு 280 கோடி. இது வந்து அன்அஃபிஷியல் தான், நம்ம ஒன்றும் கணக்கு பார்த்தெல்லாம் சொல்லலை. பட் பேசப்படுகிற செய்தி இது. அந்த தொகையை வச்சு பார்த்தீங்கன்னா வேறு எந்த நடிகரும் இன்க்ளூடிங் ஷாருக் கான்லேருந்து யாருமே வந்து அதுக்கு கிட்ட கூட போக முடியல. அந்தளவுக்கு ஒரு பெரிய சம்பளம் வந்து அவருக்கு கிடைக்குது. இது வரைக்கும் ரிலீஸ் ஆகி இருக்கக்கூடிய பாடல்கள் எப்படி வந்திருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப பெரிய வரவேற்பு. அந்த முதல்ல அந்த சிக்கிட்டு வைப்புன்னு ஒரு பாட்டு, அது மிகப்பெரிய வரவேற்பு. அது கிட்டத்தட்ட 30 மில்லியன் அதோட பார்வைகள் கிடச்சிருக்கு. அதற்கு அடுத்த பாட்டாக மோனிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க, மோனிகா வைப். அது வந்து ஆக்சுவலாக வந்து கேட்கும்போது அந்தளவுக்கு நல்லா இல்லையேன்ற மாதிரி தான் முதல்ல தெரிஞ்சுது. ஆனால் இப்போ பார்த்தா உலகம் முழுக்க வைப் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் சாங்காக வந்து அது மாறி இருக்குது. இப்போ அண்மையில் ரிலீஸ் ஆன அரங்கம் அதிரட்டுமே அப்படிங்கிற அந்த கூலி படத்தோட தீம் பாட்டு, அது ரஜினிக்கான அந்த மாஸ் எலிவேஷன் சாங்கு, அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதுவும் கூட வந்து மிகச்சிறப்பாக அந்த ஆன்லைனில் போயிட்டுருக்கு. இந்த பாடல்களை எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 120 மில்லியன் பார்வைகளை வந்து குவிச்சிருக்கு இது வரைக்கும். அதுவும் ஒரு பெரிய சாதனையாக பார்க்குறாங்க. இந்த படத்தில் ரஜினி சாரோட ரோல் என்னவாக இருக்கும், ஸ்டோரி வந்து என்னவாக இருக்கும்? அது ரெண்டுமே தெரியாது. ஏன்னா அது எதையுமே வந்து அவங்க ரிவீல் பண்ணவே இல்லை இப்போ வரைக்கும். ஒரு ட்ரெய்லர் வந்திருந்தால் கூட அதை பார்த்து ஏதாவது கணிக்கலாம், அதுவும் கிடையாது. நம்ம இது வரைக்கும் பார்த்த காட்சிகளை வைத்து பார்க்கும்போது கப்பலில், கடலில் நடக்கிற சில நிகழ்வாக தான் வந்து இந்த கதை தெரியுது. ரஜினி வந்து ஒரு வழக்கமாக ஒரு ஏழை பங்காளர் ரோல் அவருக்கு இருக்கும். இதில் அதை தாண்டி வந்து ஒரு பரிமாணத்தை வந்து காட்டியிருக்கிறதா அவர் சொல்லியிருக்கார். இந்த படத்தை பற்றி அஃபிஷியலாக வெளியே வந்தது அவ்வளோதான். காசிப்பாக நிறைய கதைகள் சொல்லுவாங்க, அந்த கதைகள் பற்றி எனக்கு தெரியாது. லோகேஷோட படம் அப்படிங்கும்போதே அது வந்து ரொம்ப மாஸாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுலேயும் வந்து அந்த பழைய படங்களோட சாயல், அவரோட அந்த லியோ ஆகட்டும், விக்ரம் ஆகட்டும், அந்த படங்களோட சாயல் இதுலேயும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? லோகேஷோட ப்ரீவியஸ் மூவிஸ் பார்த்திங்கன்னா அது எல்லாத்துலேயுமே ஒரு தொடர்பு என்னென்னா கேங்ஸ்டரு, அதே போல் ட்ரக்ஸ் மாஃபியா, அது சம்மந்தமாக தான் இருக்கும். இந்த 5 படங்கள் அவர் பண்ணியிருக்காரு. இந்த 5 படங்களுமே வந்து அதை அடிப்படையாக வச்சு தான். கண்டிப்பாக ஒரு குடோன் இருக்கும், அதில் ட்ரக்ஸ் இருக்கும், கேங்ஸ்டர் இருப்பாங்க. பட் இந்த படம் வந்து அதுலேருந்து முற்றிலும் வேறு, இது குடோனுக்கு வெளியே வந்துட்ட படம் இது அப்படின்ட்டு அவரே சொல்கிற அளவுக்கு இது வேறு மாதிரி ஒரு களத்தில் அமைஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ நம்ம வழக்கமாக பார்த்த லோகேஷ் கனகராஜ் படங்களினுடைய தன்மை, அந்த சாயல் வந்து இந்த படத்தில் இருக்காது அப்படின்னு நம்பலாம் அவர் சொன்னதை வச்சு. கமல் சார் வந்து இந்த படத்தில் இருக்காரு இல்லைங்கிற மாதிரியான தகவல்கள் வருது. கமல் சார் வந்து உள்ளே இருக்காரா? ஏன்னா அவரோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் ஏதாவது ஒரு சீன்கோ 2 சீன்கோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி உங்களுக்கு இல்லை, அதுக்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. இதில் கமல்ஹாசன் கிடையாது. ஸ்ருதிஹாசன் நடிக்கிற படங்கள்லாம் கமல் நடிக்கணும்னா என்ன ஆகிறது? இன்னொன்று இது இல்லை, ரஜினி வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு காட்சிக்காக கமலை பயன்படுத்தணும் அப்படின்லாம் அவர் விரும்ப மாட்டார். பண்ணணுன்னா அதை ப்ராப்பரான ஒரு கதையாக பண்ணாக்க அவர் வந்து கண்டிப்பாக நடிப்பார். ரஜினி கமல் 2 பேரும் இணைந்து நடிக்கிற மாதிரி ஒரு ப்ராப்பர் ஸ்டோரி தான் நிச்சயமாக பண்ணுவார். அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஆனால் இந்த படத்தில் வந்து கமல்ஹாசன் கிடையாது. இன்னொன்று, நிறைய பேர் வந்து இந்த லோகேஷ் கனகராஜோட முந்தைய படங்களின் தொடர்ச்சி ஏதாவது இந்த படத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்தோட சினிமாட்டிக் யூனிவர்ஸ். அது அவர் எல்சியூன்னு சொல்கிறாங்கல்ல, அதுபோல் இது ரஜினிகாந்த் சினிமாட்டிக் யூனிவர்ஸ், ஆர்சியூ அப்படி வச்சுக்கலாம். இது வரைக்கும் வெளிவந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவரோட கெட்டப், அந்த டயலாக்ஸ், அந்த டெலிவரி எப்படி இருக்குது? ரொம்ப, ஏன்னா அவர் நிறைய பேசுனது நிறைய வரல, முடிச்சிடலாமான்ற ஒரு டைலாகு. அதே போல் 2 சாங் வந்து அவர் பாடியிருப்பார், ஒரு பாட்டை வந்து பாடியிருப்பார்.
சம்போ சிவ சம்போ பாட்டை வந்து அவர் பேசியிருக்கார் அந்த ப்ரொமோவில். அவ்வளோதான். மற்றபடி வந்து அவருடைய அந்த தோற்றம், அவருடைய அந்த டயலாக் டெலிவரி, அவருக்கான பஞ்ச் டயலாக் என்னங்கிறத இது வரைக்கும் ரிவீல் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வந்து ரசிகனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கணும். அவனுக்கு இவ்வளோ செலவு பண்ணி போய் படம் பார்க்குறவனுக்கு எல்லாத்தையும் முன்கூட்டியே நம்ம அவிழ்த்து விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் அடுத்த சீன் இது வருதுறான்னு தான் சொல்லிட்டு இருப்பான். அவனுக்கு எந்த எக்ஸைட்மெண்ட்டும் இருக்காது. அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த படத்தை பற்றி ரைட் ஃப்ரம் த டே ஒன் வந்து எதுவுமே தெரியாமல் வச்சுருக்காங்க. அது உண்மையிலே பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. இந்த படம் சார்ந்த இல்லாமல் ரஜினி சாரோட இந்த 50 இயர்ஸ்க்கான இந்த விஷயத்தை கொண்டாடுற விதமாக வேற ஏதாவது நிகழ்ச்சிகள் நிறைய பிளான்ஸ் பண்ணி இல்லை, சினிமா இங்கே திரையுலகம் ஒட்டுமொத்த திரையுலகமும் சேர்ந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுக்கணும். அதில் வந்து அனைத்து இந்திய மொழி கலைஞர்களும் கலந்துக்கணும். முக்கியமாக வந்து அமிதாப் போன்ற பெரிய சாதனையாளர்கள் எல்லோரையும் கொண்டு வந்து ரஜினியை பற்றி பேச வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளை வந்து தீவிரமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் வந்து அதற்காக ரஜினி வந்து ஒப்புதல் தராமல் இருக்கார். இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி என்னை உட்கார வச்சுட்டு நீங்கள் எல்லோரும் என்னை புகழ்ந்து பேசுகிறது இது மாதிரி எனக்கு வேண்டாம், என்னுடைய ஒவ்வொரு படமும் ஒரு செலிப்ரேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தயாரிப்பு நிர்வாகிக்கிட்டே அவர் சொல்லியிருக்கார். இருந்தாலும் கூட அவரை கன்வின்ஸ் பண்ணி முதல்வர் மாதிரியான பிரபலங்கள் அவங்கள வச்சு வந்து ஒரு விழா எடுக்கிறதுக்கான முயற்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ரஜினி சார், கமல் சார் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய நட்பே வந்து ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுடைய நட்பு பற்றின விஷயங்கள் சொல்லுங்கள். சினிமாவில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதாவது ஹெல்த்தியான காம்படிஷன் கூடவே வந்து ஹெல்த்தியான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருமே சொல்ல முடியாது. அது கமல் ஒரு மேடையில் சொல்லுவார், நீங்கள் வந்து எந்த சினிமா லாங்குவேஜ் எந்த உலகில் பார்த்தாலும் எங்களை மாதிரி 2 ஃப்ரெண்ட்ஸ் உங்களால் காட்ட முடியுமா சொல்லுங்கள் அப்படின்னு கமலே கேட்பார். அந்தளவுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள நண்பர்கள் 2 பேருமே. ஏன்னா வேறு எந்த நடிகராக இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபேன் பேஸு, ஃபேன் வார்ஸு, அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் இதில் வந்து கடுமையாக மோதிக்கிட்டு இருப்பாங்க. பட் இவங்க 2 பேருமே அதை வந்து ரொம்ப பக்குவமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ரசிகர்கள் அந்த பக்கம் மோதிக்கிட்டு தான் இருக்காங்க இப்பயும் கூட. ஆனால் அதை கையாளுகிற விதம் இருக்கு இல்லையா, அவங்க மோதிக்கிறாங்களேன்றதுக்காக வந்து இவங்க அதை மோதாமல் அவங்கள தன்மைப்படுத்துகிற அந்த பாணி இருக்க, அதுதான் வந்து இப்போ வரைக்கும் அவங்கள நண்பர்களாக வச்சுருக்கு. அது சினிமாவாகட்டும் அரசியலாகட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஒரு புரிந்து கொள்ளலோடு வந்து அவங்க இதை பார்க்குறாங்க. ஒரு சில நேரங்களில் கமல்ஹாசன் வந்து புண்படுத்துகிற விதமாக அல்லது கொஞ்சம் உறுத்துற மாதிரி பேசினா கூட அதை ரஜினிகாந்த் வந்து பெரிதுபடுத்தாமல் கமலை வந்து இன்னும் நண்பராக பாவித்து கடந்து போகிறது தான் அவங்க நட்புக்கு இவ்வளோ காலமாக அந்த நட்பு நீடிக்க காரணம். கமல் சார் பார்த்தீங்கன்னா கட்சியை ஆரம்பித்து இப்போ ஒரு எம்பி லெவல் வரைக்கும் போயிருக்காரு. ஆனால் ரஜினி சாரால் இன்னும் அந்த கட்சியே தொடங்க முடியல. ஸோ இந்த அரசியலில் வந்து அவர் பெருசாக ஜொலிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன? இல்லை, அரசியல் அது பேசினா நிறைய விஷயங்கள் இருக்குது. இது ரொம்ப மேலோட்டமாக சொல்லிட்டு போகிற விஷயம் கிடையாது. உண்மையில் வந்து அவர் வந்து அரசியலுக்கு வந்து நம்ம இதை செய்யணும், முதலமைச்சராக உட்காரணும் அப்படின்னு நினச்சிருந்தாருன்னா நிச்சயமாக ஒரு முறை இல்லை 3 முறை அவரால் செஞ்சுருக்க முடியும். 3 முறை வந்து அதற்கான வாய்ப்பு வந்தும் கூட அவர் வேண்டான்னு சொல்லி தான் வந்து விலகி நின்னார். இப்போவும் கூட அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன பிறகு நான் முதல்வர் வேட்பாளராக நான் வரமாட்டேன் அப்படின்னு தான் வந்து அவர் சொன்னார். அதை வந்து ஏற்றுக்கிற மனநிலையில் ரசிகர்கள் இல்லை. நீங்கள் ரஜினி முதல்வர் வேட்பாளர் இல்லை, ரஜினி கட்சிக்கு ஓட்டு போடு அப்படின்னு யாராவது போடுவாங்களா? கலை யதார்த்தம் அப்படி இருக்குது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டார் அவர். சரி, ஏன்னா அவர் முதல்வராக இல்லாமல் வெறும் கட்சி தலைவராக இருந்து இந்த நிர்வாகத்தை நடத்தணும் அப்படின்னு நினச்சார். அதற்கு வாய்ப்பு இல்லை. அதை ஏற்றுக்கிற மனநிலையில் ரசிகர்களும் இல்லை. இன்னொன்று இப்போ இருக்கிற அந்த அரசியல் சினாரியோ அது வந்து ஆரோக்கியமாகவும் இல்லை. இது அவர் விரும்புகிற அரசியல் களம் இது இல்லை. அதனால தான் வந்து அவர் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் புறமெதுக்கிட்டு ஓடுறேன் அல்லது பயந்து பின்வாங்கிட்டேன், நீங்கள் என்ன வேணால் கமெண்ட் அடிங்க பரவாயில்ல, நான் வரல அப்படிங்கிறது அவர் ரொம்ப போல்டாக சொல்லிட்டார். அப்போ இதுக்கப்புறமும் அவர் அரசியலுக்கு வர மாட்டாரா? ஆமாம், வரமாட்டார். அது ரொம்ப உறுதியாக சொல்லிட்டார்ல. இனி எந்த காலத்தில் நான் அரசியல் பேச மாட்டேன், அரசியலுக்கு நான் வரவும் மாட்டேன்னு சொல்லிட்டார். ஆனால் மக்கள் பணிகள் மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு அதை அவர் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதை வெளியே சொல்ல வேண்டிய, ஏன்னா இப்போ ஒருத்தர் உதவி செய்கிறார் மக்களுக்கு, அதை வெளியே சொல்லணுன்னா என்ன பர்பஸ் இருக்கணும்? பப்ளிசிட்டி வேணும். அதை பேஸ் பண்ணி ஜனங்கக்கிட்ட போய் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அதிகாரத்துக்கு வரணும். இதுதானே பர்பஸ்ஸு. இந்த உதவி பண்ணுறாங்க ஒருத்தருன்னா ஆத்மார்த்தமாக செய்கிறவங்க ரொம்ப கம்மி தான். மற்றவங்கெல்லாம் 50 ரூபாய்க்கு உதவி பண்ணிட்டு 5000 ரூபாய் செலவு பண்ணி இதை பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அதுதான் இப்போ யதார்த்தம். ரஜினி அந்த மாதிரி ஆள் கிடையாது. அவர் செஞ்ச உதவிகளை வெளியே சொன்னால் உண்மையிலே வந்து ஆச்சரியப்படுவாங்க. இப்போ அந்த ஃபெஞ்சல் புயல் அப்படின்னு வந்தது, அந்த நேரத்தில் வந்து எத்தனை அரசியல்வாதிகள் போய் மக்களை தேடி போய் ஹெல்ப் பண்ணாங்க?
எல்லாரும் மைக் முன்னாடி உட்காந்து வாய்க்கிழியே பேசுனாங்களே தவிர வீடு தேடி போய் உதவி பண்ண ஒரு அரசியல்வாதியை சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் ரஜினி அதை செஞ்சார். அந்த கடுமையாக பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்துக்கு போயிட்டு அந்த கிராமங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அவர்களுக்கு தேவையான மொத்த பொருளையும் வந்து அவருடைய ரசிகர் மன்ற பொறுப்பாளர் கொண்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக பின்னர் தான் அது வந்து இவர் சொல்லவே இல்லை. அதாவது இந்த மாதிரி நான் உதவி பண்ணியிருக்கேன் அப்படின்னு எந்த இடத்துல அவர் சொல்லவே இல்லை. அந்த பலனை வாங்கினாங்க பாருங்கள், அவங்க வந்து சொல்கிறாங்க இது வந்து ரஜினி கொடுத்தாரு, இது வந்து ரஜினி ஹெல்ப் பண்ணார், எனக்கு எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு உதவி பண்ணலை அப்படின்னு அந்த மக்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி உதவி பண்ணுறவர் தான் அவர். அரசியலை வச்சோ அல்லது பதவிக்கு வரணும்னா அதை செய்கிறதில்ல. சினிமாவை தாண்டி அவரோட தனிப்பட்ட குணநலன்கள் என்னென்ன இருக்குது? சினிமாவில் வந்து நம்ம பார்க்குற ரஜினி தான் வந்து நம்ம நேர்லேயும் பார்க்குறோம். சினிமாவில் எப்படி அவர் அனைவருக்கும் நல்லவராக இருக்கிறாரோ, நிஜத்தில் அதை விட இன்னும் ஒரு படி மேலே எதிரியே இல்லாத ஒரு லைஃப் வேணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் ரஜினிகாந்த். இல்லைன்னா ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்குறன்னு உடனே வந்து எதிரில் இருக்கிற அத்தனை பேர் வச்சு வெளுத்து எடுப்பாங்க. அது ரஜினி மாதிரி ரேஞ்சில் இருக்கிறவங்க ஒரு வார்த்தை சொன்னால் அது மக்கள்கிட்ட உடனே ரீச் ஆகிடும். ஸோ எல்லாரையும் சகட்டு மேனிக்கு திட்டிருக்க முடியும் அவரால், அல்லது விமர்சனம் பண்ணியிருக்க முடியும், இல்லை குறைகள் எவ்வளோ இருக்குது இதை சரி பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருக்க முடியும். ஆனால் ரஜினி ஒரு வார்த்தை கூட யாரையுமே குறை சொல்லலை. தன்னை கடுமையாக திட்டி பேசின சீமானை கூட வீட்டுக்கு அழைச்சி அவர் வாழ்த்து சொல்லி அனுப்பின ஒரு மனிதர். அதான் ரஜினியோட பண்புங்கிறது. சினிமாவை விட பல மடங்கு வந்து நிஜத்தில் வந்து அவர் உயர்ந்தவர். ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சிம்பிளிசிட்டிக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒரு இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்காரு, எல்லாரும் என்ன சிம்பிளிசிட்டிக்கு உதாரணமாக சொல்கிறாங்க, நான் எங்கே சிம்பிளாக இருக்கேன், லக்ஸரி ஹோட்டல்ஸ்க்கு போகிறேன், லக்ஸரி கார் யூஸ் பண்ணுறேன், அப்புறம் ஏன் வந்து சிம்பிளிசிட்டின்னு சொல்கிறாங்க? உண்மையிலேயே அவர் வந்து எதை விரும்பக்கூடியவர்? இல்லை, அதாவது காசு பணம் சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு சொல்கிற மனநிலை யாருக்குமே கிடையாது, ரஜினிகாந்த் உள்பட. இப்போ இல்லைன்னா அவர் இலவசமாக நடித்து கொடுத்துட்டு போகலாம்ல, இவ்வளோ காசு எதுக்கு வாங்குறாரு சம்பளமாக? ஸோ பணத்தின் மீதான நாட்டம்ங்கிறது எல்லோரையும் போல் அவருக்கும் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது, பணத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் அடைஞ்சிட முடியாது அப்படிங்கிறத அவர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டுறாரு. கண்டிப்பாக பணம் வேணும். இன்னும் அடுத்த தலைமுறை அடுத்த 7 தலைமுறைக்கு தேவையான சொத்தை நான் சேர்த்து வச்சுருக்கேன்னு தானே சொல்கிறார் அவரே. ஸோ அவ்வளோ சொத்து சேர்த்த பிறகு இந்த பணத்தினுடைய தேவை எந்த அளவுக்கு இது தேவை, எந்த அளவுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து சொல்கிறார் ஜனங்களுக்கு. பட்டு எல்லாருக்குமே அது பொருந்துமானா அது பொருந்தாது. இப்போது நம்மெல்லாம் வந்து பணத்தை தேடி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் பணம் பத்தலை அப்படின்னு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்மளும் அந்த நிலையை அடைஞ்ச பிறகு ஒருவேளை அவர் சொல்கிறது வந்து நமக்கு முழுசாக புரியும். இப்போ வந்து அவர் சொல்கிறது ஒரு தத்துவமாக அதை நம்ம எடுத்துக்கலாமே தவிர நமக்கு முழுசாக அது புரியுமான்னா சந்தேகம் தான். ரஜினி சாரோட ஃபிட்னஸ், அந்த ஹேபிட்ஸ் எப்படி, உணவு பழக்கங்கள் எப்படி? ரஜினி சார் வந்து அவர் அனுபவிக்காத பொருள் இல்லை, அவர் அனுபவிக்காத ட்ரிங்க்ஸ் இல்லை, அவர் பார்க்காத சுகங்களே இல்லை. அவர் எல்லாத்தையுமே வந்து அந்தந்த நேரத்துக்கு அவர் உடல்நிலை எதற்கெல்லாம் ஒத்துழைச்சதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அதை அனுபவிச்சிட்ட பிறகு அதனுடைய பின்விளைவையும் அவர் அனுபவிச்சிட்டார். அதனால் வந்து இப்போ எல்லாத்துலேருந்து அவர் விலகி நிற்கிறார். மது அல்லது புகை அல்லது உணவு பழக்கங்களிலே கூட வந்து என்னென்ன சாப்பிட்ணுன்ட்டு அவர் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மேடைகளில் சொல்லிடுறார் தன்னுடைய ரசிகர்களுக்கு, பொதுமக்களுக்கு. நீங்கள் இந்த டிப்ஸை எடுத்துக்கங்க அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறார். குறிப்பாக வந்து அந்த எக்ஸசைஸ் அதை வந்து ஒரு நாளில் 2 மணி நேரம் கண்டிப்பாக செய்யுங்க. அவர் இந்த வயதில் இப்போ வந்து 2 மணி நேரம் வந்து அவர் உடற்பயிற்சி செய்கிறார். அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். எதையுமே வந்து அளவுக்கு அதிகமாக பண்ணாதீங்க, உடற்பயிற்சியாகவே இருந்தால் கூட அதை அளவுக்கு அதிகமாக பண்ணாத, ஒரு லிமிட்டோட. இந்த 2 மணி நேரங்கிறது 1 மணி நேரம் நடை, மீதி 1 மணி நேரம் வந்து அந்த யோகாசனங்கள், இதை மட்டும் வந்து கரெக்டாக பண்ணால் போதும். ரொம்ப கடுமையாக உடலை வருத்திக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறாங்கல்ல, அது வேண்டாம், நார்மலாக இருங்க அப்படின்றது தான் வந்து அவர் கடைப்பிடிக்கிறது. அதைத்தான் அவர் பொதுமக்களுக்கும் சொல்கிறார். அவருடைய அந்த ஃபிட்னஸ் ரகசியம் வந்து அதுதான். இப்போது எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து நிறைய ஃபால் வரும், நிறைய வெற்றிகளும் வரும். ஆனால் ரஜினி சாரை பார்க்கும்போது அவங்களோட கெரியர் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நடுவில் ஃபால் வந்திருக்கு. ஆனாலும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி வந்து ஒரு மாஸாக அந்த மார்க்கெட்டில் வந்து எப்போவுமே பெருசாக இருக்கக்கூடிய அந்த இமேஜை வந்து அவர் தக்க வச்சுக்கிட்டே இருக்கார். இந்த தொடர்ச்சி இருக்குல்ல, இதோட ஒரு ரகசியம் என்னவா இருக்கும்? அதான் காலத்தின் ஓட்டத்துக்கேற்ப கதைகளை தேர்ந்தெடுக்கிறது. அந்த அந்த ஜெனரேஷன் என்ன விரும்புது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ற இயக்குநர்களிடம் தன்னை ஒப்படைக்கிறது. ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இயக்குநர்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லை. யார் சரியாக இந்த ட்ரெண்டை பிடிச்சி கரெக்டாக ட்ராவல் பண்ணுறாங்களோ அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட தன்னை ஒப்படைக்கிறார்.
நீங்கள் வந்து இதுக்கு முன்னே நெல்சன் திலீப் குமார் அவர் படம் பண்ணார், ஜெயிலர்னு ஒரு படம். இந்த படம் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நெல்சனை வந்து அடுத்த படத்துக்கு கமிட் பண்ணிட்டார். அது யாருக்கும் தெரியாது. அந்த படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போதே நெல்சன் கிட்ட, கண்ணா நீ வேறு படம் எதுவும் உடனடியாக கமிட் பண்ணிக்காத, அடுத்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கமிட் பண்ணி வச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த டைரக்டரோட டேலண்ட் என்னன்றது அவருக்கு புரியுது. அவர் எப்படி அப்டேட் பண்ணிக்கிறார் அப்படின்றத பார்க்குறாரு. ஸோ அவர்கிட்ட தன்னை ஒப்படைச்சிடுறாரு. அதே போல் தான் இப்போ அந்த லோகேஷ், இவரும் வந்து இந்த தலைமுறைக்கு ஏற்ற நடிகர். ஸோ அவர்கிட்ட நம்ம ஒப்படைக்கலான்னு சொல்லிட்டு அப்படி தான் இந்த இயக்குனர்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எந்த இடத்துலையுமே ரஜினிகாந்த் வந்து எங்களை டாமினேட் பண்ணல, எந்த காட்சியை மாற்றுன்னு சொல்லலை, எந்த வசனத்தையும் எனக்காக இதை வெய்யின்னு சொல்லலை, நாங்கள் என்ன சொன்னோமோ அதை அப்படியே வந்து ஒபீடியண்ட்டாக கேட்டுக்கிட்டார் அப்படின்னு தான் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. அதுதான் வந்து ரஜினியினுடைய தொடர்ச்சியான வெற்றிக்கு முக்கியமான காரணம். எந்த இயக்குனரையுமே வந்து அவர் டாமினேட் பண்ணதே கிடையாது. அவரை வந்து பியூர் டைரக்டர்ஸ் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக மறைந்த விசு அவர்கள், அவருடைய ஒரு நேர்காணல் இருக்கு, ரொம்ப புகழ்பெற்ற நேர்காணல். அதில் வந்து ரஜினியை வந்து ஒரு வானலாக புகழ்ந்திருப்பார். இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான ஒரு இயக்குனரின் நடிகரை வந்து நான் பார்த்ததே இல்லை என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த வெற்றி சாத்தியப்படுது. தனுஷ் அவங்களோட பையன், அதாவது ரஜினி சாரோட பேரன்கள் படத்தில் வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? தெரியலங்க, அது அவங்க பசங்க படிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மா முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது. அவங்களுக்கு முக்கியமாக அதில் ஆர்வம் இருக்கணும். அந்த பசங்களுக்கு வந்து நடிக்கிறதுலையோ டைரக்ஷன்லையோ ஆர்வம் இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆர்வம் இருந்து வாய்ப்பும் வந்ததுன்னா நிச்சயமாக பண்ணுவாங்க. அதான் அது பற்றின டாக் ஏதாவது இருக்கா? இல்லை, இப்போ வரைக்கும் அந்த டாக் எதுவும் இல்லை. அது பெரிய மூத்த பேரனுக்கு வந்து அந்த ஒரு ஆர்வம் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படி அவருக்கு ஆர்வம் இருந்தால் அவங்க அப்பா பெரிய டைரக்டர், நடிகர், தயாரிப்பாளர், அவங்க அம்மாவும் வந்து டைரக்டர் தான். ஸோ அவங்க அதுக்கான வழியை கண்டிப்பாக காட்டுவாங்க. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரஜினி சாரை பற்றியும் கூலி திரைப்படத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா.